வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். திருப்பதிக்கு போகும் பாக்கியத்தை பெற பெருமாள் வழிபாடு. திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சில பேர் வாழ்க்கையில் திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்பே அமையாது. திருப்பதி போகலாம் என்று புறப்பட்டாலே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் திருப்பதி வரை போயிருப்பாங்க. ஆனால் கூட்டத்தில் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாமல் அப்படியே வீடு திரும்பி இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் திருப்பதிக்கு செல்லக்கூடிய காலமும் நேரமும் கைகூடி வர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை செய்யுங்கள். திருப்பதி பெருமாளை பார்க்கும் பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று காலையில் எழுந்து பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு நல்லெண்ணெய் தலைக்கு வைத்து குளிக்க வேண்டும். ஒரு சொட்டு நல்லெண்ணெயை தலையில் வைத்து குளித்தாலும் போதும். எண்ணெய் குளியலை முடித்துவிட்டு பூஜை அறையில் பெருமாளுக்காக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள். திருஷ்ணத்தை கொண்டு நெற்றியில் நாமம் இட்டு கொள்ளுங்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை உச்சரியுங்கள். 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருப்பதிக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடு பெருமாளே என்று மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். சனிக்கிழமை வெண்பொங்கல் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் வைத்து இந்த வழிபாட்டை மனமுருகி மேற்கொண்டால் திருப்பதிக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முதல் வாரம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது ஒரு மஞ்சள் நிற துணியில் ₹1 வைத்து முடிச்சி போட்டு பெருமாள் பாதங்களில் வைத்து விடுங்கள். வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்தின் முன்பு வைத்துவிட்டு சீக்கிரம் நான் உன்னை காண திருப்பதிக்கு வர வேண்டும் பெருமாளே என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். வாய்விட்டு சொன்னாலும் தவறு இல்லை. வரும்போது இந்த முடிச்சை கொண்டு வந்து உன் முண்டியலில் செலுத்துகின்றேன் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள் பெருமாள் உங்களை எப்படி திருப்பதிக்கு அழைக்கின்றார் என்று. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர, கடன் சுமை குறைய, வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல திருப்பங்கள் வர மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வழியை காட்டு என்ற தகவலோடு இந்த ஆன்மீக பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.